எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 10வது நூறுல 9வது பதிகத்துல 4வது பாட்டு. 4000 வரிசை 37 58 3758. இந்த வரிசை சில நேரத்தில் சொல்லாம கூட விட்டுருப்பேன் போல இருக்கு. அது ரெண்டு தான் முன்னாடி, அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்னவோ அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தான். அது மாதிரி பார்த்துக்குவோம். 3758 ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு சில நேரத்தில் மறந்து போகிறது. அதுதான் பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர், அதிர்வுழல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே அப்படிங்கிறதாக பாட்டு. பாட்டை இன்னொரு சொல்ல கேட்டுக்கோ, பிரித்து பிரித்து சொல்கிறேன், கேட்டுக்கோ. எதிர் எதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் கதிரவர் அவரவர்னு போட்டிருக்காங்க. கதிரவர் அவர் அவர் அப்படி எப்படி எடுத்துக்கணும். கை நிறை காட்டினர், அதிர்குழல் முரசங்கள் அலைகடல் முழக்கு ஒத்த, முழக்கொத்த நாங்கள் மொத்தமாக சேர்ந்துருக்கு, முழக்கு ஒத்த அதிர்குழல் முரசங்கள் அலைகடல் முழக்கு ஒத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே அப்படிங்கிறதாக பாட்டு. இதில் எதிரெதிர் எதிரெதிர்ன்றது பாருங்க மேலே, எதிரெதிர் எதிரெதிர் இமையவர். எதிரெதிர்ன்றது கோவில் எல்லாம் நிற்பா பாருங்க வரிசையாக. சாத்துமுறை பாடும்போது பார்த்தீங்கன்னா போகிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி பெருமாள் சேவைக்கு கோயில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 வரிசையாக நிற்பா. அது மாதிரி வரிசையாக நிற்கிறாளாம். எல்லாம் இவாள்லாம் நின்றுட்டுருக்காளாம். அந்த யார் நிற்கிறா? இமையவர். இமையவர்னா தேவர்கள். தேவர்கள்லாம் கீழே நின்றுட்டு இருக்காளாம். அப்படியே அந்த நின்றுட்டு அங்கே இவர் நம்மாழ்வார் வரதை பார்த்துட்டு அப்படியே வழி விட்டு, இவருக்கு வழி விட்டு, நடுவில் வழி விட்டு 2 பக்கமும் 2 சைட்லேயும் சேர்ந்து நிற்கிறாளாம். இருப்பிடம் வகுத்தனர். இருப்பிடம்ன்றது அவாவா உலகம். சந்திரன்னா சந்திர உலகம், சூரியன்னா சூரியன் உலகம். அது மாதிரி அவாவா உலகம் சத்தியலோகம், யமலோகம், அது மாதிரி இருக்கு இல்லையா, கைலாயம் சிவலோகம். அது மாதிரி ஒவ்வொரு உலகத்துலேயும் அங்கங்கே எல்லாரும் நின்றுட்டு இருக்கலாம். அப்படியே இவரை வந்து வரவேற்றுட்டு 2 சைட்லேயும் 2 சைடாக நின்றுட்டு இவரை சேவிக்கிறாளாம். யாரை? நம்மாழ்வாரை. அதுதான் சொல்கிறாரு இங்கே. அதுதான் விசேஷம். நம்மாழ்வாருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல கூட அவன் நம்மாழ்வாருக்குன்னு சொல்லல, மாதவன் தமர்க்கே, மாதவனுடைய அடியார்க்கு அப்படின்றார். அதான் இந்த பாட்டில் கூட அதுதான் சொல்றார். கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர், இருப்பிடம் வகுத்தனர் வந்ததா. கதிரவர், கதிரவர்னா சூரியன். அவரவர் கதிரவர்ன்றது சூரியனுக்கு 1000 கிரணங்களாம். சூரியன்கள் 12 ஆதித்யர்கள் சேர்ந்தது சூரியன் ஒரு இது இருக்கு. சூரியன் 12 பேர் இருக்கா அப்படின்னு 12 கதிரவர்கள் இருக்கலாம். 12 ஆதித்யர்கள் சொல்லுவாள். 33 கோடி தேவர்கள் இந்த 12 ஆதித்யர்களும் வரும். இந்த 12 ஆதித்யர்களும் அங்கே நின்று இருக்கலாம். அவளோட 1000 கைகளை நீட்டி நீட்டி கை நிறை காட்டினான். நல்லா வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாலாம். கை நிறை காட்டினார். எல்லாரும் போயிட்டு வாங்கோ, போயிட்டு வாங்கோ, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வருது. யார்? நம்மாழ்வாரை பார்த்து சொல்கிறாளாம். அது என்ன நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், ஈஸ்வர பெருமாளோட அடியவர்கள் வரும்போது அது மாதிரி பண்ணுறா, அது மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். உண்மையான அடிமையாக இருந்தோம்னா, நம்ம உண்மையான பெருமாளோட அடியவர்களாக இருந்தோம்னா இதெல்லாம் நடக்கும். அடுத்தது பாருங்க. அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழக்கொத்த. அதிர்குரல் முரசங்கள்ன்றது இந்த இடத்துல எப்படின்னா, அதிர்குரல் மிகுந்த ஓசை எழுப்பும் வாத்தியங்கள். முரசங்கள்ன்றது வாத்தியங்கள், வாத்தியங்கள் மேளங்கள் அதெல்லாம் சேர்ந்தது தான் மொத்தத்தில் வாத்தியங்கள். அதிர்குரல் மிகுந்த ஓசை எழுப்பும் வாத்தியங்கள் அலைகடல் சப்தத்தை போ அலைகடல் முழக்கொத்த. அலைகடல் முழக்குன்னா சப்தம், முழங்கிறதுனா நம்ம உருவாக்குறது சவுண்டை, முழக்குன்னா அதுவே உருவாகுது. அலைகடல் கடலில் அலைய யாரும் சப்தத்தை உருவாக்கல, அதுவே உருவாக்குது இல்லையா. அதுதான் இதெல்லாம் பார்த்துக்குங்கோ. அதை எவ்வளோ அழகாக அதை கிராமர். அதான் இவரோட இதில் பாடல்களில் கிராமர் மிஸ்டேக்கே இருக்காது. இவரோட நம்மாழ்வார் பாடல்களில் கிராமர் மிஸ்டேக்கே இருக்காது. அதனால தான் அதை வேதத்திலே வித்தாகுன்னுவா. வேதங்களில் நான் திருவாய்மொழி முக்கியமான இடத்த பிடிச்சது வித்து. அதையும் அதே மாதிரி ஆண்டாளுடைய பாடல்களில் திருப்பாவை வித்து, வேத வித்து அப்படின்னு சொல்லுவா. இந்த வேதங்களோட, இந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற வேதங்களோட அப்படியே தமிழ் பொருள் தான் அங்கே அதுலேயும் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார்.
அதிர்குரல் முரசங்கள் அலைகுடல் முழக்கு ஒத்த அதிரக்கூடிய இந்த வாத்தியங்கள்லாம், அந்த அதிர்குரல்ன்றது மிகுந்த ஓசை எழுப்பு வாத்தியங்கள் எல்லாம் அந்த சவுண்டை எழுப்பி அலைகடல் முழக்கொத்த அலைகடலோட சவுண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டாக இருக்கான். முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி. மதுவிரி துழாய்முடின்னா மதுன்றது தேன், விரின்றது பூக்கள் மலர்வது. பூக்கள் மலர்ந்து தேன் வருதே, அந்த மாதிரி அந்த துளசியோட பூக்கள்லையும் மலர்ந்து தேன் கொட்டுறதான். அந்த மாதிரி தேன் ஒழுகிற துளசி. மதுவிரி துழாய்முடி தண்ணி தேனை தேன் மது அந்த துழாயோட துழாயினா துளசி ஞாபகம் வச்சுக்கோ. துளசியோட அந்த மலர்கள் விரிந்து தேன் ஒழுகிறதான். அதுதான் சொல்கிறேன் மதுவிரி துழாய்முடி. அந்த மாதிரி இதை முடின்றது இந்த இடத்துல என்னன்னா தன்னுடைய முடியில சூட்டி கொண்டிருக்கான்னு அர்த்தம். மதுவிரி துழாய்முடி அந்த மாதிரி கிரீடத்தை உடைய மாதவன் தமர்க்கே. மாதவன்றது இந்த இடத்துல வந்து பெருமாளை சொல்ற மாதவன். மான்றது மகாலட்சுமி. மகாலட்சுமி கணவன் அர்த்தம். மகாலட்சுமியின் மணாளன். மாதவன்றது மகாலட்சுமி மணாளன். அது சொல்லிட்டு தமர்க்கேன்றார் பாருங்க. இந்த தமர்க்கேன்றது வந்து அடியார்களுக்கு, அவருடைய அடியார்களுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு இல்லை. மகாவிஷ்ணுவோட அடியார்கள், உண்மையான அடியார்கள் போகும்போது அவளை வைகுண்டம் கூட்டு போகும்போது இதெல்லாம் நடக்குமா. இதெல்லாம் நடக்குமா. நம்மாழ்வார் மானசீகமாக போகிறார் இல்லையா, போகும்போது இதெல்லாம் நடந்துதான். என்ன நடந்தது? எதிரெதிர் இமையவர்கள் இருப்பிடம் வகுத்தனர். லோகத்தில் தேவர்கள்லாம் வரிசையாக நின்று வழி அனுப்பி வச்சாலாம். அந்தந்த இந்த இத்தனை லோகத்தையும் தாண்டி தான் போகணும். நான் சொன்னேனே, யமலோகம், சந்திரலோகம், சூரியலோகம், சக்தி லோகம், சத்தியலோகம், சிவலோகம் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும் இதுக்கு வைகுண்டத்துக்கு. அது போகிற வழியில் அந்தந்த உலகத்தில் இருக்க அந்த தேவர்கள்லாம் அந்தந்த உலகத்தில் வரிசையாக நின்று இவரை வழி அனுப்பி வச்சாலாம். கதிரவர் அவரவர். கதிரவருக்கு சூரியலோகம் போகும்போது கதிரவன் இருக்கான் இல்லையா, சூரியன் 12 சூரியன் இருக்கான்னு அர்த்தம். 12 ஆதித்யர்கள். இப்பயும் 12 ஆதித்யர்கள் இருக்கா. 12 ஆதித்யர்கள் 12 கோடி பேர் ஆண்டு இருக்கான்னு அர்த்தம். 33 கோடி தேவர்களில் 12 ஆதித்யர்களும் இருக்கா. அந்த 12 ஆதித்யர்களும் ஒவ்வொரு ஆதித்யருக்கும் 1000 கையாம். 12 ஆதித்யர்கள்னா அப்போ 12,000 கை. 12,000 கையை வச்சுட்டு இவரை வந்து வாழ்த்தி அனுப்புறாளாம். அதிர்குரல் அதான் கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர். கையால் வாழ்த்திய கை நிறைந்த அந்த நன்னாரு நன்னாரு ஷியாமார் ஷியாமார் கையை வாழ்த்துறாளே, வாழ்த்தி அனுப்பினாலாம். கை நிறை காட்டினர். அதான் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அந்த கதிர்களை கைகளாக்கி கொண்டு அவரை வரவேற்று தன் கைகளால் வழிபட்டனாம். நம்மாழ்வார வரவேற்று அவரை வழிபட்டு வழி அனுப்பிச்சு வச்சாலாம். கை நிறை காட்டினர்னா அவளை அந்த கையை வச்சுட்டு வழிபட்டுருக்கா. அது மாதிரி அதுக்கடுத்தது அதிர்குரல் முரசங்கள். அதிர்குரல் மிகுந்த ஓசை எழுப்பக்கூடிய வாத்தியங்கள். அலையுடன் முழக்கொத்த கடல் அலையில் வந்து சத்தம் வருது, அந்த மாதிரி அந்த சத்தத்தை ஒத்த அலையுடன் முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி. மதுவிரி துழாய்முடின்னா தேன் பூக்கள் விரிந்து தேன் ஒழுகின்ற அந்த துளசியை தன் தலை கிரீடத்தில் சூட்டி கொண்டுள்ள மாதவன். மாதவன்றது மகாலட்சுமி மணாளன். மகாலட்சுமி மணாளனுடைய அடியார்கட்கே. தமர்க்கேன்றது தான் முக்கியம். அதில் அடியார்கே. அடியார் நம்மாழ்வார் அடியார் இல்லையா, அடியார்க்கே தான். அது மாதிரி யாருமே உண்மையான பெருமாள் பற்று இருக்கிறவர்களுக்கு அது நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு இது மாதிரி பாட்டு. இனிமேல் இந்த பாட்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். இவரோட வைகுண்ட யாத்திரையோட வழியை தான் சொல்லும். தேங்க்யூ. நாளைக்கு பாட்டு.